This video sponsored by Educast. Educast offers skills-based courses in digital marketing and stock marketing, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students productive with real-world projects. Courses are available in both Tamil and English. Get started and boost your career with affordable combo offers. Click below link and join courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello viewers, welcome to Spicy Indian Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பரோட்டா சப்பாத்தி மட்டும் இல்லாமல் இட்லி முட்டை தோசை எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சால்னா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 6 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அப்போ தான் இந்த சால்னாக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரே ஒரு பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. சால்னாக்கு கண்டிப்பாக புதினா சேர்க்கணும். அதோட ஃப்ளேவர் சால்னாவில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கம், 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 8 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனால் தான் சால்னா நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சால்னாக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி